வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க அம்மா எப்படி வீட்லயே யம் யம் பாப்கார்ன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? தியேட்டர்ல கிடைக்கிற மாதிரி பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அதுக்கு தேவையான பட்டரை சூடு பண்ணலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மசாலா பாப்கார்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாப்கார்ன்லாம் அமேசான்ல வாங்கணும். அதை கொட்டி வைக்கிற டப்பாவும் அமேசான்ல தான் வாங்கணும். டப்பால கொட்டினாதான் ஸ்ப்ரிங் பண்றதுக்கு வாட்டமா இருக்கும். அதுக்காக தான் இதுல கொட்டி வைக்கிறேங்க. இந்த பாப்கார்ன் மேலாம் மெக்சிகன் சீஸ், ஸ்வீட் சில்லி பார்பிக்யூ, சார் கிரீன் ஆனியன், பாப்கார்ன் மசாலா 4 மசாலா இருக்கு இதுல. எல்லா மசாலா இப்ப நம்ம டப்பால ஃபில் பண்ணிடுவோம். எல்லா மசாலா ஃபில் பண்ணியாச்சு. ஹாப்பி பாருங்க, ரெடியா இருக்கான். எப்ப அம்மா பாப்கார்ன் தருவாங்கன்னு சொல்லிட்டு. சரியான வாலு பையன் எங்க வீட்டுல அவன். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப அதை பாட்டில நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது அடுப்பை பத்த வச்சு பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரிங் பண்ணிட்டு, நான் இப்ப ஃபர்ஸ்ட் மக்கானா யூஸ் பண்ண போறேன். மக்கானா என் பையனுக்கு என் பிடிக்கும். இந்த ஹாப்பியை தான் நான் பையன்னு சொல்லி சொல்வேன் ஆக்சுவலா. இப்போ லைட்டா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆயிடுச்சா? இப்போ ஹாப்பிக்கு அவங்க ஷேரை ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். சூடாகட்டும் அதுக்குள்ள ஹாப்பிக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிட்டு தேவையான பட்டரை ஸ்ப்ரிங் பண்ணிக்கிட்டு மசாலாவையும் போட்டு நல்லா ஒரு குலுக்கி விட்டுறணும். இப்போ மசாலா மக்கானா ரெடி. ஹாப்பி பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்ப பாப்கார்ன் தருவேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி அடுத்தது பாப்கார்ன் பண்றதுக்கு திரும்பி பட்டரை பாத்திரத்துல விட்டு மெல்ட் பண்ணலாம். லைட்டா சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு பாப்கார்ன் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிட்டு மூடி வச்சிடணும். பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சிடும். பாத்தீங்களா, நல்லா பாப்கார்ன் பொரிஞ்சிருச்சா? வேற ஒரு பாத்திரத்துல கொட்டி இப்போ இது மேல பட்டரை போட்டு ஸ்ப்ரிங் பண்ணிட்டு மெக்சிகன் சீஸ் மசாலா இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா பாப்கார்ன் ரெடி. அடுத்த டேஸ்ட் உள்ள பாப்கார்ன் மசாலா பாப்கார்ன் ட்ரை பண்ணலாமா? இப்ப நான் டைரக்டா பட்டரும் மசாலா ஒன்னா போட்டுட்டேன். ஏன்னா இதுல இந்த மசாலால இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டுச்சுன்னா மசாலாவை டைரக்டா போட சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால டைரக்டா மசாலா போட்டு அதுலயே ஒரு கைப்பிடி பாப்கார்னை போட்டு இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூடி போட்டு இப்போ நம்ம வச்சிடலாம். இப்ப திறந்து பார்த்துட்டோம், பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ஆனா பாப்கார்ன் தீஞ்சு போச்சு. இது மசாலா ப்ராப்ளமா இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆனதால தீஞ்சு போச்சான்னு சரியா தெரியல.
அதையும் வேற ஒரு கண்டெய்னர்ல நான் மாத்திட்டேன். நாங்க 2 வகை பாப்கார்னும், ஒரு மக்கானாவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்க படம் பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிட ரெடி ஆயிட்டோம். நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா? செம்ம யம்மியா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.